ஹலோ மக்களே, திருலக்ஷ்மி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கஜேந்திரனும் அந்த விஷத்தை தடவின அருவாளால் நம்ம திருவோட கையில் வெட்டிடுறாங்க. இது தெரியாமல் திருவும் செம அசால்ட்டாக காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் திரு அப்படியே மயங்கி விழும்போது நம்ம லக்ஷ்மியும் திருவை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போராடுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியாக திருவோட உயிரும் காப்பாற்றப்படுது. அதே சமயத்தில் திவ்யாவை பற்றின எல்லா விஷயமும் நம்ம லக்ஷ்மிக்கு தெரிய வருது. இவங்களோட வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணு இருக்காளா, அவங்களுக்கு நம்ம தொந்தரவாக இருந்துட்டு சொல்லிட்டு லக்ஷ்மி ஒரு குற்ற உணர்ச்சியில திருவை விட்டு பிரிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். திருவை எப்படியாவது கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு கஜேந்திரனும் பயங்கரமா டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றது, இந்த ஊரை விட்டு அவங்க போறதுக்கு முன்னாடி தீர்த்து தாளிரணும்னு சொல்லிட்டு இதை அரைச்சி அருவாளை பூசிட்டு வராங்க. எப்படியாவது இந்த அருவாளை வச்சு லைட்டா விட்டுனா போதும், அவனோட கதையை முடிச்சிடலாம், விஷம் தலைக்கேறி அங்கேயே போயிடுவான்னு சொல்லி அந்த கஜேந்திரனும் ஒரு பிளானை போட்டு அருவாளை எடுத்துட்டு வராங்க. அப்படி நம்ம லக்ஷ்மி இன்னொரு பக்கம் டைரியை பார்க்கும்போது அவங்க அம்மா ஒரு செயலை சொல்றாங்க. ஏதோ ஒரு ஆபத்து உன்னை நெருங்க போகுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம லக்ஷ்மி அந்த இடத்துல யோசிச்சுட்டே இருக்கும்போது கஜேந்திரனும் காருக்கு பின்னாடி வந்து ஒரு கட்டத்துல நம்ம திருவோட சரியா சண்டை போடுறாங்க. திருவும் கஜேந்திரனும் சண்டை போடும்போது கஜேந்திரனோட அருவாள் லைட்டா நம்ம திருவோட கையில உரசிடுது. இதை கவனிச்ச நம்ம கஜேந்திரனும் எப்படியாவது இவனோட உயிர் பேரோன்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல திரு செம அதிரடியா அவனை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு காரோட சேர்த்து இழுத்து வந்த மாதிரி அவனை ஒரு இடத்துல தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். ஆனா நம்ம லட்சுமிக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு. இப்ப என்ன பண்றது, திருவுக்கு நம்மனால தானே ஆபத்து வந்துச்சு, நம்மளை எப்படியாவது விரட்டணும்னு சொல்லிட்டு தானே திருவுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திருவும் நம்ம லட்சுமிகிட்ட சரி உனக்கு எதுவும் ஆகலைல்ல, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. ஆனா நம்ம லட்சுமியும் அவங்க கையில் உள்ள காயத்தை கவனிக்கும் போது உங்க கையில ஏதோ பட்டிருக்கே, நம்ம வேணும்னா அந்த காயத்தை சரி பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம திருவும் அதை கவனிக்கிற மாதிரி இல்லை, இது சின்ன காயம் தானே, அது பட்டுக்கு போயிடும், நம்ம போகலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு நம்ம லக்ஷ்மியோட ஞாபகமாகவே இருந்துட்டு இருக்கு. எப்போவுமே லக்ஷ்மி நம்ம பின்னாடியே வந்துட்டு இருப்பா. இப்போ மேரேஜ் பண்ணி வேற போயிட்டு அவளை எப்படி பார்த்துப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மேரேஜ் வேற சரியாவே நடக்கல. திரு மாப்பிள்ளைய பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லவங்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம லக்ஷ்மியை ரொம்பவே கவனிச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி செமையா வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. லக்ஷ்மி பாட்டிக்கிட்ட பேசினது எல்லாமே ஞாபகத்து வந்துடுது. லக்ஷ்மி பாட்டிக்கிட்ட எப்படி இருந்தாலும் உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது எல்லாமே நம்ம பாட்டிக்கு ஞாபகம் வந்து அந்த இடத்துல ஆள ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அந்த குட்டியை பாட்டியை சமாதானப்படுத்துறாங்க. என்ன பாட்டி, லக்ஷ்மி நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க, லக்ஷ்மி எப்படியும் இங்க இருந்ததை விட அங்க சந்தோஷமா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு குட்டியும் பைரவனும் சேர்ந்து பாட்டியை சமாதானப்படுத்துறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கஜேந்திரன் பயங்கரமா கோபத்துல வந்ததை கவனிச்ச மோகனவள்ளியும் என்னடா எங்க போயிட்டு வர அப்படின்னு விசாரிக்கும் போது அதுவும் ஏன் உன் சட்டையெல்லாம் இப்படி சேரு சகதியமா இருக்குன்னு கேட்குறாங்க. மோகனவள்ளி கிட்ட கஜேந்திரனும் எப்படியாவது இந்த லக்ஷ்மி ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி அவளை உண்டில பண்ணணும்னு சொல்லிட்டு தான் போனேன். ஒரு கட்டத்துல அந்த திருவை சரியா முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன், கொஞ்ச நேரத்துல அந்த திருவோட கதை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு மோகனவள்ளி கிட்ட கஜேந்திரன் பேசும்போது அவங்களும் அப்படி என்னடா செய்த, நீ மட்டும் இப்படி செய்தன்னு சொல்லிட்டு வெளியில உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், ஏற்கனவே நீ ஒரு பெரிய பதவியில இருக்க போற, இந்த சமயத்திலேயே இப்படி எல்லாம் பண்ணிட்டு வருவா அப்படின்னு சொல்லும்போது கஜேந்திரனும் பின்ன என்ன விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு யோசிச்சு போனால அவளை எல்லாம் நிம்மதியா இருக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லிதான் இப்படி எல்லாம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கஜேந்திரனும் சிரிக்க ஆரம்பிக்கும் போது மோகனவள்ளி கஜேந்திரனை பார்த்து சரி எப்படி உன் மேல பழி வராம இருந்தா சரின்னு சொல்லிட்டு அமைதியா விடுறாங்க. திருவோட அம்மாவும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம திரு ஃபோன் அட்டன் பண்ண மாதிரி இல்லை. அவங்க ரொம்பவே பதட்டம் ஆகிடுறாங்க. திரு எப்போவுமே என் ஃபோனை இந்த மாதிரிலாம் எடுக்காமல் இருந்ததே இல்லை, இப்போ வேற கால் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப்னு வேற வருது, எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பாட்டி அவங்கள்ட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க, திரு எங்கே தான் போனால், பரிகாரம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தானே கோவிலுக்கு போனால், இன்னும் எவ்வளோ நேரம் ஆகியும் காணலையே அப்படின்னு சொல்லும்போது திவ்யா எல்லாருமே நம்ம திருவை ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் நம்ம திரு எடுத்த மாதிரியே இல்லை. திருவும் காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சரியில்லாததை நம்ம லக்ஷ்மியும் கவனிக்கிறாங்க. என்னாச்சுங்க, இவ்வளோ பதட்டமாக இருக்க மாதிரி இருக்கு, என்ன விஷயம்னு விசாரிக்கும் போது திருவும் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போய் சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு காரை டிரைவ் பண்ண ஆரம்பிக்கும் போது
திரு அப்படியே காரை ஓட்டிட்டு ஒரு இடத்துல போய் இடிச்சிடுறாங்க. அப்படியே மயக்கம் அடைஞ்சுறாங்க. நம்ம லக்ஷ்மிக்கு என்ன பண்ணுறதுன்னே புரிய மாட்டேங்குது. என்ன ஆச்சு? திரு இப்படி பண்ணிட்டாங்களே, என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு கையில் இருக்கக்கூடிய அந்த அருவாள் வெட்டு தான் காரணமாக இருக்குமோன்னு நம்ம லக்ஷ்மிக்கு புரிய ஆரம்பிக்குது. சரி, இந்த நேரத்தில் யார்கிட்ட போய் உதவி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவை எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் திரு அப்படியே மயங்கி விழுற மாதிரி இருக்குது. இதை கவனிச்ச லக்ஷ்மி இதுக்கு மேலே போனால் சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கையில் உள்ள காயத்துக்கு ஏதாவது ஒரு மருந்து போடுவோமா அப்படின்னு யோசிச்சு அதுக்காக பக்கத்துல யாராவது உதவி பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யாருமே பக்கத்துல இருந்த மாதிரி இல்ல. திருவை எப்படியாவது காப்பாத்தணுங்கிற எண்ணம் மட்டும் நம்ம லக்ஷ்மி கிட்ட இருந்துட்டே இருக்கு. எப்படியாவது திருவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு போன் மூலமா நம்ம லக்ஷ்மிக்கும் ஒரு உதவி கிடைக்குது. அது சமயத்துல நம்ம திருவோட உயிரை காப்பாத்துறதுக்காண்டி ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா, சரி இப்போதைக்கு நம்ம யாருன்னு யாருக்கு தெரியாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி யோசிக்கிறாங்க. பாட்டிக்கு லக்ஷ்மி ஞாபகமாவே இருக்கும்போது நம்ம பைரவனும் பாட்டிக்கிட்ட வந்து, நீ எதுக்கு பாட்டி அழுதுட்டே இருக்க? லக்ஷ்மி எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருப்பா. இப்போ வேணும்னா ஃபோன் பண்ணி தரவான்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மிகிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது, லக்ஷ்மி நடந்தது எல்லாத்தையும் சொல்லும்போது, நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கஜேந்திரனா தான் இருக்கும். அவன் தான் இப்படியெல்லாம் செய்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் நம்ம லக்ஷ்மியை சமாதானப்படுத்தி, எப்படியும் திருவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லக்ஷ்மி அந்த டைரியை எடுத்து பார்த்துட்டு அம்மாவோட ஞாபகத்திலேயே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அம்மா ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? திருவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மிக்கு அந்த டைரியில் அவங்க அம்மா சொல்கிற மாதிரியே அவன் நீ எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னோட மனவாளன் நல்லபடியாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. இதை கேட்டோன்னே தான் நம்ம லக்ஷ்மிக்கு நிம்மதியாச்சு. இன்னொரு சரி திருவோட அம்மா என்னதான் ஃபோன் பண்ணாலும் திரு எடுக்கிற மாதிரியில ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்காங்கன்னு தெரிய வருது. ஒரு கட்டத்தில் திருவை பார்க்கறதுக்காண்டி அவங்க அம்மா ரொம்ப பதட்டமாக வராங்க. திரு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம திருவை பார்த்துட்டு இருக்கும்போது லக்ஷ்மி அதெல்லாம் மறைஞ்சிருந்து பார்க்குறாங்கன்னே சொல்லலாம். இப்போதைக்கு உண்மையை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. திருவோட சேர்ந்து சொன்னாதான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறாங்க. திருவும் கண்முழிச்சு பார்க்குறாங்க. சரிம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. ஆனால் லக்ஷ்மி மட்டும் பக்கத்தில் இருக்க மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யறது? லக்ஷ்மியை காணலையே, என்னாச்சு? அவள் தனியாக எங்கேயாவது பேர் போலோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த கட்டத்தில் திவ்யாவை பற்றின எல்லா விஷயமும் நம்ம லக்ஷ்மிக்கு தெரிய வருதுன்னே சொல்லலாம். திவ்யாவும் ரொம்ப பதட்டமாக நம்ம திருக்கிட்ட பேசுகிறத நம்ம லக்ஷ்மி கவனிச்சிடுறாங்க. என்னது இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்தா சரியில்லையே, அப்போ திவ்யாவும் இந்த திருவும் தான் ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. அந்த கட்டத்தில் நம்ம தான் குறுக்க வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மிக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருதுன்னே சொல்லலாம். திவ்யாவும் திருக்கிட்ட வந்து, திரு உனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையே, நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக விசாரிக்கிறாங்க. திருவும் திவ்யா கிட்ட எனக்கு எதுவும் இல்லை, நீ எதுக்கு இவ்வளோ பதட்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிகிட்டு இருக்கும்போது இதை எல்லாத்தையும் நம்ம லக்ஷ்மி கவனிக்கிறாங்க. லக்ஷ்மிக்கு புரிய ஆரம்பிக்குது, இவங்க ரெண்டு பேருக்கும் தான் மேரேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு போல, நம்ம தான் இதில் வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அந்த இடத்துலயே அழ ஆரம்பிக்கிறாங்க. இனிமே இதுக்கு மேலே இங்கே இருந்துட்டு இருந்தா சரியே வராது, பேசாமல் இந்த இடத்த விட்டு போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி திரு வாழ்க்கையில நம்மளால எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்தே போயிடுறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் திருவுக்கு லக்ஷ்மியோட பாட்டிக்கிட்ட நம்ம என்னெல்லாம் சொல்லிட்டு வந்தோம் அது எல்லாமே ஞாபகத்து வருது. அந்த பொண்ணு நம்மளை நம்பிதானே வந்தா, அவளை கைவிட்டுறக்கூடாது, திருப்பி ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு சொல்ல எண்ணம் நம்ம திருவுக்கு வந்துட்டே இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வெளியில யார்கிட்டயுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி லக்ஷ்மியை தேடுதல் வேட்டையில நம்ம திருவும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.